இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாகவும் நீடிக்கும் என்றும் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் வரும் 9ஆம் தேதி முதல் கோவில்பட்டியில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:05 மணிக்கு நெல்லையில் இருந்து புறப்படும் ரயில் 6:38 மணிக்கு கோவில்பட்டி வந்தடையும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 3 வாரங்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதால் சென்னை, திருவள்ளூர், கோவை மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள அனைத்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர்களுக்கும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 90,000 நெருங்கியதால் பெண்கள், நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெட்ரோல், டீசல் அடிப்படை விலை மற்றும் வரி விவரத்தை ரசீதில் குறிப்பிட கோரி தொடரப்பட்ட மனு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் கோல்ட்ரிஃப் மருந்து உட்கொண்ட குழந்தைகள் உயிரிழந்ததன் எதிரொலி கோல்ட்ரிஃப் மருந்து தயாரித்த ஸ்ரீசன் நிறுவனத்திற்கு காஞ்சிபுரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் நோட்டீஸ் ஒட்டினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வருகின்றவர்களை நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது. இனி மருத்துவ பயனாளிகள் அல்லது மருத்துவ பயனாளர்கள் என்று சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதலை கண்டித்து தமிழகம், டெல்லி, மகாராஷ்டிரா உட்பட மாநிலங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கறிஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மீது காலணி வீச முயன்றதற்கு வருத்தப்படவில்லை என வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் கூறியுள்ளார். விஷ்ணு சிலையை மீட்க கோரிய வழக்கில் நிவாரணம் வழங்க விரும்பாவிட்டாலும் கேலி செய்யாமல் இருந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்தை வரும் 9ஆம் தேதி பயன்பாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். 1621 கோடி ரூபாய் மதிப்பில் 10.10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட உயர்மட்ட பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள இல்லத்தில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் சந்தித்து பேசினர். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை செய்ததோடு நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டவர்களில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு பேசி தாவேக தலைவர் விஜய் ஆறுதல் கூறினார். எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனு வரும் 10ஆம் தேதி விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயரச் சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஆணையம் அமைக்கப்பட்டது தொடர்பான விவரங்கள் அரசிதழில் வெளியீடு. கரூர் விவகாரத்தில் குற்றம் செய்யவில்லை என்றால் தைரியமாக தொண்டர்கள் வீடுகளுக்கு சென்று விஜய் ஆறுதல் கூறியிருப்பார். தன் நெஞ்சே தன்னை சுடுகிற காரணத்தால் வெளியில் வர அச்சப்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார்.
கரூர் பிரச்சார கூட்டத்தில் நிகழ்ந்த துயரச் சம்பவத்தால் நாங்கள் மன கஷ்டத்தில் உள்ளோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ். ஏ. சந்திரசேகர் வேதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகளை மக்கள் இயக்கமாக கொண்டாட முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் ஒரு முக்கிய காரணம். சென்னை கலைவாணர் அரங்கில் 2025ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை போட்டியை தொடங்கி வைத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த 3 ஆய்வாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் சுரங்கப்பாதை எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஆற்றல் அளவீடு கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பாமக நிறுவனர் ராமதாஸிடம் தொலைபேசி மூலம் நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார். ராமதாஸ் மற்றும் வைகோவை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நேரில் சந்தித்து பூரண நலம் பெற வாழ்த்தினார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இதய பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் டிஸ்சார்ஜ் ஆனார். கோட்டூர்புரம் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது தாயார் அம்சவேணி உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சாட்சி விசாரணையை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுங்கச்சாவடியில் அடுத்தடுத்து 4 வாகனங்களின் மோதிய சொகுசு காரால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் 6 பேர் காயமடைந்த நிலையில் அஜாக்கிரதையாக ஓட்டி காயம் ஏற்படுத்தியதாக ஆக்டிங் டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய விவகாரம். உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. சென்னையில் இருந்து இலங்கைக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் மீது பறவை மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழுது ஏற்பட்டது அறியாமல் விமானம் சென்னைக்கு திரும்பி வந்த நிலையில் பயணிகள் பத்திரமாக தரையிறங்கினர். ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து அவசர அறிக்கையை வெளியிடுமாறு அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இறுதி அறிக்கை வெளியிட தேவையான நேரத்தை எடுத்துக் கொள்வார்கள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட பெயர்களில் பெரும்பாலானோரில் புதிய மற்றும் சில பழைய வாக்காளர்கள் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் யாரும் நீதிமன்றத்தை அணுகவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிராந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியில் மோகன்லால் உள்ள நிலையில் பாராட்டியுள்ளார். நடிகர் துல்கர் சல்மானின் காரை திரும்ப ஒப்படைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு சுங்கத்துறைக்கு கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விசாரணைக்காக காரை காவலில் வைத்திருக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தியா வருகை தர உள்ளார். மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்கும் நிலையில் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் இருவரும் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி இன்றுடன் 2 ஆண்டுகள் ஆன நிலையில் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் குண்டுமழை பொழிந்தது. தாக்குதல் தொடர்வதால் அமைதி பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாகிஸ்தானில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் பலூச் கிளர்ச்சி படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ரயிலின் 5 பெட்டிகள் தடம் புரண்டதோடு பலர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மகளிர் கிரிக்கெட் ஒருநாள் போட்டிகளில் சிறந்து விளங்கும் பேட்டர்களுக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டது. 791 புள்ளிகளுடன் இந்தியாவின் அதிரடி பேட்டர் ஸ்மிருதி மந்தனா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இந்தியாவிற்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயம் காரணமாக கமின்ஸ் அணியில் இடம்பெறாத நிலையில் இரு தொடர்களுக்கும் மிச்சல் மார்ஷ் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடிக்கும் புதிய படத்திற்கு அரசன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. படம் தொடர்பான போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டுள்ளது.